ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் சிங்கிரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சிங்கிரி கோவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள 8 நரசிம்ம தலங்களில் ஒன்று. இங்கே பெருமாளின் அவதாரங்களில் சிங்க அவதாரம் இங்கு உள்ளது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி அல்லது சிங்கர்குடி என்னும் தலத்தில் புதுச்சேரி அருகே தமிழக பகுதியில் புதுச்சேரியாதன. முன்பு பாண்டிச்சேரி, இப்பொழுது புதுச்சேரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியின் அபிஷேகப்பாக்கத்தின் அருகே அமைந்துள்ளது இந்த சிங்கிரிக்குடி. கனகவள்ளி தாயார் உடனுரை லக்ஷ்மி நரசிம்மர் உக்ர நரசிம்மர் நரசிம்மர் 16 கைகளுடன் காட்சி அளிக்கிறார். இவ்வாறு நரசிம்மர் 16 கைகளுடன் தோன்றும் இடங்கள் 2. ஒன்று சிங்கிரிக்குடி, மற்றொரு ஸ்தலம் ராஜஸ்தானில் உள்ளது. மே மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழா இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த சிங்கிரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் உக்ர நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் கனகவள்ளி தாயார். உற்சவர் பிரகலாத வரதன். புராண பெயர் கிருஷ்ணராண்ய க்ஷேத்திரம் புராண பெயர் அழைக்கப்படுகிறது. இது பழமை வாய்ந்தது. 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை பழமை ஆன கோவில். தலவிருட்சம் ஆலமரம். இங்கு தீர்த்தம் ஜமதக்கினி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பிருகு தீர்த்தம், வாமன தீர்த்தம், கருட தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு நேரம் காலை 7:30 மணி முதல் 12 மணி 1 மணி வரை இங்கு பக்தர்கள் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்கள் வருகின்றனர். கோவில் விழாக்கள் சித்திரை, சுவாதி, நரசிம்மர் ஜெயந்தி அன்று இங்கு தேர் திருவிழா நடைபெறுகிறது. மாசி மகத்தன்று புதுச்சேரி கடலில் தீர்த்தவாரி மற்றும் பவித்திர உற்சவம். ஐப்பசியில் பவித்திர உற்சவம். வைகுண்ட ஏகாதசி அன்று மாலையில் கருட சேவை. மாட்டுப்பொங்கல் அன்று தீர்த்தவாரி. அனைத்தும் இங்கு நடைபெற்று வருகின்றது. இந்த அமைவிடம் சிங்கிரிக்குடி என்ற இடத்தில் இந்த சிங்க நரசிம்ம சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இது உள்ளது. இந்த கோவில் மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவில் உள்ளது. இந்த கோவில் அஷ்ட நரசிம்ம தலங்கள் 8 நரசிம்ம தலங்கள் உள்ளன. மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் உக்ர நரசிம்மர், மூலவர் யோக நரசிம்மர், பால நரசிம்மர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் கனகவள்ளி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார். தேங்க்யூ. நன்றி.